2200 வருடங்களுக்கு மேற்பட்ட கரட சர்ப்ப பூசைக்குரிய அந்த காட்சிகள் தான் இங்கே ஓவியமாக காணப்படுகிறது. அந்த ஒன்றுகள் அங்கே கரட பெருமான் போது காட்சி தருவார் என்ற இயக்கத்தோடு அங்கே அடியார்கள் வானை நோக்கி பார்த்த வண்ணம் இருக்கிற நிலைமையை நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள். இங்கே வானத்தில் அவதானிக்கும் போது இங்கே வானத்தை நீங்கள் அவதானித்தீர்கள் என்றால் மிக தொலைவில் கரட பெருமான் வந்து கொண்டிருப்பதை நீங்கள் அவதானித்து கொண்டிருக்கிறீர்கள். இங்கே பூசைகள் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கே ஒரு அம்மா படமெடுத்து தீயை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்றும் பெருமானுடைய சன்னிதானத்திலே அங்கே வந்து அந்த ஆலயத்திற்கு அருகாமையில் இருக்கிற நிலத்தில் அமர்ந்திருக்கிற 2022 ஆண்டு 5 தல நாகம் எத்தனை 5 தல நாகம் வந்து இப்படியே வந்து அந்த கோபுரத்தில் ஏறினு. இலங்கை வரலாற்றிலே 2200 வருடங்களுக்கு மேற்பட்ட வரலாற்றை கொண்டிருக்கின்ற இலங்கையின் யாழ் மாவட்டத்தில் நைனாதீவில் நிலை கொண்டிருக்கின்ற நைனை நாகபூசணி அம்மனுடைய தேவஸ்தானத்திலே இன்றைய தினம் 11ஆம் நாள் பூர்த்தியான கரட சர்ப்ப பூசை நடைபெறுவதற்கான அந்த ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இங்கே இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த கடற்கரைக்கு அண்மையில் அமைந்திருக்கின்ற இந்த தலத்திலே இந்த பூசைக்கான ஆரம்ப நிகழ்வுகள் இங்கே நடைபெற்று கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இங்கே இருக்கிற காட்சிகள் இந்த கரட சர்ப்ப பூசைக்குரிய அந்த காட்சிகள் தான் இங்கே ஓவியமாக காணப்படுகின்றன. இங்கே அடியார்கள் பூசகர்கள் அனைவரும் கடலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த கரட சர்ப்ப பூசையை நிகழ்த்துவதற்காக அங்கே நைனாதீவு நாகபூசணி அம்மனின் புதுமை இன்றும் வெளிப்படுகின்ற நிலைமையை காண்பதற்காக அடியார்கள் அங்கே ஒன்று கூடிக்கொண்டிருக்கிறார்கள். இங்கே பாருங்கள், 2 கற்கள் காணப்படுகிறது. அந்த ஒன்று கரடன் அமர்ந்தது, மற்ற கல் பாம்பு சுற்றிய கல் என்று 2 கற்கள் இருக்கின்றன. அங்கே முன்னமாகவே இங்கே கரட பெருமான் இங்கே காட்சி கொடுத்திருக்கிறார். ஒரு கல்லிலே வந்து அமர்ந்திருக்கிறதை நீங்கள் கண்ணோடாக கண்டு கொண்டிருக்கிறீர்கள். இங்கே பூசைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இங்கே கடலிலே இறங்கி எம்பெருமானுடைய நைனை நாகபூசணிக்குரிய அந்த நாகபிரானுக்குரிய பூசை இங்கே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிற காட்சியை நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இங்கே கடலிலே பூசை நடந்து கொண்டிருக்கிறது. அடியார்கள் வானை நோக்கியே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே கரட பெருமான் போது காட்சி தருவார் என்ற இயக்கத்தோடு அங்கே அடியார்கள் வானை நோக்கி பார்த்த வண்ணம் இருக்கிற நிலைமையை நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள். இங்கே வானத்தில் அவதானிக்கும் போது அடியார்கள் வானை நோக்கியே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதோடு இங்கே நாகத்திற்குரிய அந்த பூசைகள் இங்கே கடலிலே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த காட்சியையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இங்கே பாருங்கள், ஒரு அம்மா இங்கே வானத்தை நீங்கள் அவதானித்தீர்கள் என்றால் மிக தொலைவில் கரட பெருமான் வந்து கொண்டிருப்பதை எங்கள் கண்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அங்கே கரடன் அந்த காட்சி கொடுக்கின்ற அந்த நிலைமைக்கு நீங்கள் அவதானித்து கொண்டிருக்கிறீர்கள். இங்கே பூசைகள் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கே ஒரு அம்மா படமெடுத்து ஆடுகின்ற அந்த மை சிலிக்கும் காட்சியையும் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இங்கே நைனை நாகபூசணி அம்மன் ஆலயத்தினுடைய கரட சர்ப்ப பூசை சிறப்பாக அடியார்கள் சூழ அங்கே வாத்தியங்கள் முழங்க வேதங்கள் ஓதப்பட்டு கொண்டு அங்கே பூசைகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிற நிலைமையை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அங்கே அடியார்கள் கடலிலே இறங்கி
இந்த பூசையோடு வானத்தையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்றும் பெருமானுடைய சன்னிதானத்திலே அங்கே கருட பெருமான் காட்சி கொடுப்பார் என்று பார்த்து கொண்டே நிற்கிறார்கள். அங்கே தொலைவில் நின்ற கருடன் நான்கு பக்கமும் கடலால் சூழப்பட்ட நைனி நாகபூசணி அம்மன் ஆலயத்தினுடைய கருட சர்ப்ப பூசை நடைபெற்று அங்கே கருட பெருமான் எப்போது காட்சி அளிப்பார் என்ற நிலைமையிலே அங்கே மக்கள் வானத்தை பார்த்து கொண்டிருக்கிற நிலைமையில் இங்கே கருட பெருமான் வானத்தில் வட்டமிட்டு காட்சி கொடுத்து இங்கே அந்த கருட பெருமான் பகர்ந்து வந்து அந்த ஆலயத்திற்கு அருகாமையில் இருக்கிற நிலத்தில் அமர்ந்திருக்கிற அந்த காட்சியை, கண்கொள்ளா காட்சியை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். மிக மிக புராதனங்களில் கலியுகத்தில் ஏற்பட்ட ஒரு வரலாறு மிக முக்கியமானது. இந்த வரலாற்றில் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிற வரலாறு லட்சோப லட்சம் மக்கள் அதை கண்ணால் பார்க்க வேணுமன்றதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிறிய தீவு, மனித நடமாட்டம் இல்லாமல் இருந்தது. இங்கே பார்க்குற இந்த கருடன் கல் நீங்கள் அந்த படத்தை எடுத்து பார்க்கலாம். அதில் நாகம், இந்த கருடனின் நாகமும் அவர் வரும்பொழுது அனலதீவு நாகதம்பிரான் கோவிலில் இருந்து நாகம் இங்கே இருக்கிற நாகம் போய் அங்கே பூஜை பண்ணிட்டு வரும் பொழுது அங்கே சுவாமிக்கு சாத்தின பூவை எடுத்துகிட்டு கொண்டு வந்து இந்த அம்பாளுக்கு திருமுடியில் வைக்கிறது. அது தேரில் ஏண்டு இரவு நடக்கும். இந்த தேருக்கு முதல் நாள் அல்லது தீர்த்தத்துக்கு முதல் நாள் அதை யாரும் காண முடியாது பாம்பை. அந்த நாகபாம்பு கடலுக்குள்ளால் வரும் பொழுது இந்த கருடன் வந்து நாகபாம்பை கொத்தி தான் சாப்பிடுவோம் விருப்பத்தில் கீழே வாரது, நாகம் தண்ணிக்க போகிறது, அப்புறம் மேலே வாரது, அது பூக்கொண்டு வாரதை மாசாத்துவன் பார்க்குறார். அப்போ அவர் ரொம்ப கவலையோட அந்த எப்படியும் அந்த கருடனத்தை இருந்து பாம்பை காப்பாற்ற வேணும் என்ற ஒரு மன எண்ணம் அவருக்கு வந்துட்டு. அப்போ மரக்கலத்தை இந்த இடத்துல நிறுத்துறார். இந்த நீங்கள் அந்த மரக்கலை நிறுத்தின இடம் தான் இது, இந்த இருக்கிற பள்ளம். தான் வந்த அடையாளமாக இதில் ஒரு சாத்தனார் கோயிலை கட்டினார். இந்த இருக்குது, இந்த கோயிலை பிடிக்கலாம். அதுதான் சாத்தனார் கோயில். இது வந்து கிட்டத்தட்ட 2200 ஆண்டுகளுக்கு முற்பட்ட வரலாறுன்னு நான் சொல்கிறது. பிற்காலத்து வரலாற்றில் மிக முக்கியமானது. இந்த கருடன் கல்லிலும் பாம்புகளிலும் உயிர்த்தன்மை இருக்கின்றதை நீங்கள் இன்றைக்கு பார்த்துருப்பீங்க. இந்த பாம்பு சுற்றிய கல்லிலிருந்து 2022ஆம் ஆண்டு 5 தல நாகம், எத்தனை 5 தல நாகம் வந்து இப்படியே வந்து அந்த கோபுரத்தில் ஏறினு காட்சி கொடுத்தது. என்னட்ட படம் இருக்கு, வேணும்னா நீங்கள் பார்க்கலாம். பாம்பு தான் அந்த பூவை கொண்டு வந்த பாம்பு. அது இப்போவும் அதுக்குள்ளே தான் இருக்குது. அந்த கடலுக்கு தான் அந்த பாம்பு இருக்குது. அதே பாம்பு தான் மூலஸ்தானத்தில் இருக்கிற லிங்கம். பாம்பினால சுற்றப்பட்ட லிங்கம். அதுக்கு பேர் பணிபதி வேஷ்டித சோபித லிங்கம். பாம்பை வேஷ்டியாக அணிந்து இருக்கக்கூடிய லிங்கம் உலகத்தில் இங்கே தான் இருக்குது. பாம்பினால சுற்றப்பட்ட லிங்கம். இந்த லிங்கத்தினுடைய வரலாறு 17,50,000 வருஷம். தமிழருடைய வரலாறு தான் அதில். தமிழர் தான் இந்த கோவிலை பரிபாலித்தாக்கள். அப்போ தமிழர் நேற்று இன்றைக்கு வந்த ஆக்கள் அல்ல. எனவே பிற்காலத்தில் இங்கே ஆக்கள் யாரும் இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கிடையில் கௌதவ புத்தர் எல்லாம் வந்து போயிருக்கிறார் நாகர்களுடைய ஆட்சியில். அந்த வரலாறு நாம் இப்போ தேவையில்லை. உங்களுக்கு இன்னைக்கு நடந்த இந்த சம்பவத்துடைய வரலாறு, இந்த வரலாற்றை இந்த கோவிலை மாசாத்துவன் வந்து அந்த பாம்பை காப்பாற்றுறதுக்காக கருடனை கலைக்கிறார். அங்கே கொண்டு வந்த தடியால் கருடனை கலைக்கிறார். கீழே வந்து கொத்துறது. அப்போ இவர் அந்த பாம்பை கல்லில் சுற்றி இருக்குது. இவர் மரக்கலத்தை நிப்பாட்டி போட்டு என்னடா செய்கிறது, இந்த பாம்பை காப்பாற்றணும். கருடனும் போகுதில்லை. கருடன் அந்த கல்லில் உட்காந்துட்டு, பாம்பு கல்லில் சுற்றிட்டுது.
ரொம்ப நேரமாக அவர் நின்று ரொம்ப கவலைப்பட்டு கொண்டிருக்க ஒரு அசரீரி கேட்டுச்சுது, மாசாத்துவன் உன்னிட்ட இருக்கிற நீ கொண்டு வந்த திரவியங்களை இந்த பக்கத்தில் இருக்கிற சிற்றூரில் இந்த தீவில் இந்த பாம்பு காட்டுற இடத்துல கொண்டு போய் போட்டு விடு, நான் விலகி போகிறேன் என்று சொல்ல, அவர் திரவியங்களை கொண்டு வந்து திரவியம் போட்ட இடம்தான் இந்த பள்ளம், இந்த இருக்கிற பள்ளம். இந்த இடத்துல போட்டு திரவியம் இங்கே வச்சது, தாட்டு வச்சது அப்படி என்று சொல்றதுக்கு சான்றாகத்தான் இந்த கோவிலை கட்டினார், சாத்தனார் கோவில். எத்தனையோ லட்சம் ஆண்டுகளாக இந்த நாளுக்கு இன்னைக்கு மாத்திரம்தான் அந்த கல்லில் வந்து உட்காரும் இந்த பூஜை நடக்கக்குள்ள. அதே கரடம் தான், அதே பாம்பு இருக்குது. தொடர்ந்தும் நைனை நாகபூசணி அம்மனுக்குரிய அந்த வெளி வீதி உலா வருகின்ற அந்த காட்சியும் தற்போது நடைபெற ஆயத்தம் நடந்து கொண்டிருக்கின்ற அதே நேரத்திலே இங்கே அனைத்து பெண்களும் குடைகளை ஏந்தி நைனை நாகபூசணி அம்மனுடைய அந்த வெளிவீதி வலம் வருகின்ற அந்த காட்சியை கண்ணுற்று அங்கே தங்களுடைய நேர்த்திகளை நிறைவேற்றுவதற்காக அங்கே ஒன்று கூடி நிற்கின்ற அந்த கண்கொள்ளா காட்சியையும் பார்த்து கொண்டு அங்கே மேளவாத்தியங்கள் முழங்க நைனை நாகபூசணி அம்மான் அங்கே வீதி உலா வருகின்ற அந்த கண்கொள்ளா காட்சியையும் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்தும் எங்கள் காணொளியோடு இணைந்திருங்கள். அன்னை உன்னை வழிபட்டு என்றும் இருந்து கொண்டு இவ்வுலகு தருவதை என்னவென்று நான் உழைப்பேன். என் தாயே உண்மையுமை பாராயி தேவியே வந்தித்தேன் முன்னடியே பாடங்களும் இடையும். அன்பான தாயக உறவுகளே, இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை எனின் இப்பவே சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.